இந்த இதில் எடுத்துட்டு அது அப்படி ஓகே. இப்போ ரஃபினிஷிங் பண்ணிடுவோம். அதை சரி ரஃபினிஷிங் பண்ணிக்கிறோம். ஓகே பண்ணியாச்சு, ரஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த ஃபினிஷிங் ஒர்க்கு தான் பைப்பிங் ஃபினிஷிங். ஓகேங்களா? அது இப்போ நான் பண்ணுறது ஃபினிஷிங் வந்து பைப்பிங் ஃபினிஷிங்கு. ஒரு நீங்கள் கிரீம் போட்டு ஜெல் போட்டு அப்படியே ஃபினிஷிங் பண்ணலாம், இல்லை கிரீம் இல்லை பெரிய இதே பட்டர் கிரீம் போட்டு ஃபாண்டர் வச்சு அப்படியும் பண்ணலாம். நம்ம அந்தளவுக்கு இதில் ஃபாண்டம் போட்டு அவங்க சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே ஜெல் கிரீம் போட்டு அதுவும் போடலாம். ஓகேங்களா? அது கொஞ்சம் சைனிங்காக தெரியும். கிரீம் ஃபினிஷிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. ஓகேவா? சின்ன சராசில் இப்போ கண்ணாடிக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் ஒயிட் கொடுத்துக்குறோம், அடுத்த ரெட் கொடுப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கண்ணாடிக்கு அளவு வந்து கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கண்ணாடிக்கு அளவு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இது கண்ணாடி மூஞ்சிக்கு வந்து ஃபோட்டோ செட்டு ஓட்ட போகிறோம் மூஞ்சிக்கு. ஓகேங்களா? ஆரம்பம் வச்சு கீழே வாய்க்கு போட்டுக்கணும். இப்போ பின்னாடி கொடுத்தாச்சு. ஓகே இன்னைக்கு கதை இதுக்கு ஓகே அவ்வளோதான். இது ஃபுல்லாக இப்போ வந்து ஃபினிஷிங் கொடுத்துரும். அதாவது ரெட் டாட் ஃபினிஷிங் கொடுத்துரும், ரெட் டாட். ஓகேங்களா? பைப்பிங் போட்டு வச்சிட்டேன். கிரீம் நல்லா லூஸாக இருக்கணும். ஓகே உங்களுக்கு கிரீம் நல்லா லூஸாக இருக்குன்னா நமக்கு நல்லா வரும். மெதுவாக வைக்கணும். ஒரு அளவோட சைடில் கேப் தெரியக்கூடாது உங்களுக்கு. ஓகேங்களா? சைடில் இந்த கேப் தெரியக்கூடாது. கேப் தெரியாமல் அமுக்கணும். இது பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்குறது நம்ம ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா கைஸ்? மறந்துடாதீங்க. இப்போ பாஸ்ட்டாக பண்ணிடுவோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா?